பீர்க்கங்காய் குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு 3 பத்த தேங்காவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைஸா அரைச்சிக்கலாம் மிக்சியில. கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இதோ கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 பழுத்த தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். சொன்ன பிறகு நம்ம 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு பீர்க்கங்காயை நல்லா இந்த அளவுக்கு தோலை சீவிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்க. பீர்க்காயை அதனால தண்ணி அதுலயே சுரக்கும். நம்ம ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதுல ஊற்றிக்கலாம். டீ, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடலாம்.